இப்போ டெக்ஸ்சர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிக்சர்ஸில் டெக்ஸ்சர் ஒன்று டவுன்லோட் பண்ணதான் இருக்கு. இதை வந்து இறக்கிக்கிறேன். ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்தீங்கன்னா இன்சர்ட் அஸ் நியூ லேயர். ஓகே, இப்போ அந்த இமேஜை வந்து ஷிஃப்ட் பிடிச்சி பெருசாக்கிக்கலாம் இந்த சைஸுக்கு. இப்போ இங்கே வச்சாச்சு. இப்போ இது வந்து ப்ரௌனாக இருக்கு இல்லையா, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன் அந்த லேயருக்கு. ஆனால் பால் வந்து க்ரீனாக இருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் போய் ஹெச்எஸ்வி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு Q வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். Q அட்ஜஸ்ட் பண்ணும்போது க்ரீனாக வரும்போது, க்ரீனாக எங்கே வருது, எங்கே வருது, க்ரீனாக வருதா. இப்போ ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ண ஃபீல் இருக்கா. ஓகே, பாலுக்கு வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு அப்ளை பண்ண ஃபீல் வந்துருச்சு. இப்போ வந்து ஃபில்டர் அட்ஜஸ்ட் எக்ஸ்போஷர்லாம் எங்க, கலர் பேலன்ஸ், டீசாச்சுரேட், லெவல்ஸ், லைட்னஸ், எக்ஸ்போஷர்லாம் இதில் இல்லை, ஃபோட்டோஷாப்பில் இருக்கும். இதில் எப்படி ஃபில்டர் அட்ஜஸ்ட் கலர் பேலன்ஸ் டாட்ஜ். இது ஓகே, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் லெவல்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிளாக் லெவல்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். லைட் லெவல்ஸ் அப்படியே இருக்கட்டும். டிகிரி இன்னும் ஏற்றலாம். நிறைய இடம் மறைஞ்சிருச்சு. ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஆனால் அந்த பால் வந்து ஃப்ளாட்டாக இருக்கு. ஃப்ளாட்டாக ரவுண்டாக ஒரு ஸ்பியர் தானே இருக்கு. ஸ்பியராக இருக்கும்போது நம்ம அந்த டெக்ஸ்சரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இதோ இந்த இடத்துல ஒரு டூல் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இதை வச்சு ராப் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்சரும் வளையிறதுனால நமக்கு ஒரு பால் மேலே அந்த டெக்ஸ்சர் அப்ளை பண்ண ஃபீல் வந்து கிடைக்குது. ஓகே, ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரா வெளியே இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அழிக்கணும். இப்போ அந்த பால் லேயர், இந்த க்ரீன் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஒப்பேக் ஏதோ ஆடோ ரீப்ளேஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. செலக்ஷனை இன்வெர்ட் பண்ணணும். இல்லைன்னா உள்ள இருக்கிறதுல அழிஞ்சிடும். இன்வெர்ட் செலக்ஷன் கொடுத்துட்டு ஷார்ட்கட் கீ பக்கத்துலேயே இருக்கும், பார்த்துங்க. எரேசர் ஆன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அழிச்சிக்கலாம். எந்த லேயரு, இங்கே இருக்கு அந்த டெக்ஸ்சர் லேயரை செலக்ட் பண்ணிட்டு அழிச்சிக்கலாம். டீசெலக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியாச்சா, பார்க்கறதுக்கு ஒரு பால் மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனால் கார்னர்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணி இந்த பாலுக்கு வந்து ரிம் லைட் கொடுக்கலாம். என்ன கலர் ரிம் லைட்டு, ப்ளூ கலர் நல்ல லைட்டாக கொடுத்துட்டு ரிம் லைட் அப்ளை பண்ணலாம். நார்மல் பில்டிங் சைஸை கம்மி பண்ணிட்டு
ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் டீட்டெயில்ஸாக இருக்குது, சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்குது. ஆனால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போடும்போது ஒரு டெக்ஸ்சர் இந்த எட்ஜெலாம் கொஞ்சம் என்னவா தெரியும், அந்த டெக்ஸ்சரும் சேர்ந்து அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான் அதை பண்ணுறோம். ஏன்னா எட்ஜெலாம் ஷார்ப்பாக இருக்குது, அப்படி இருக்குது அதில் ரியல் லைஃப்பில். உண்மையிலே அந்த டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் மேடு பள்ளமாக தானே இருக்கும். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பில் எப்படி இதை பண்ணுறதுன்னு ஒருத்தர் டுட்டோரியல் சொல்லியிருக்காரு. அது கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஓகே, அவர் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர், அவருக்கு சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கிலீஷில் இருக்கும், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே சப்டைட்டில் ஆன் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணி ஏதாவது மீடியா பிளேயரில் விஎல்சி அந்த மாதிரி மீடியா பிளேயரில் போட்டு சப்டைட்டில் ஆட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாக அப்ளை பண்ண டைம் ஆகும். இப்போ லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேடாக போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, லைட்டாக அந்த பால் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ அதுக்காக தான் அதை பண்ணேன். இப்போ ரிம் லைட் அப்ளை பண்ணலாம். ரிம் லைட் அப்ளை பண்ணும்போது ஸோ அங்கேயும் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, ரிம் லைட் இது சின்ன டெக்ஸ்சராக இருக்கா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அவர் நான் கற்றுக்கும்போது அவர் நல்ல பெரிய டெக்ஸ்சராக யூஸ் பண்ணார், அதனால் ஈஸியாக முடிச்சிட்டாரு. நான் இந்த மாதிரி துணி டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுறதுனால டைம் எடுக்குது. ஸோ அதனால் பேசிக்காக மட்டும் பார்ப்போம், ஃபுல்லாக நான் பண்ணலை. இது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்களா, ரிம் லைட்டு அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கு மேலே கலர் டாட்ச் மோடு இந்த ப்ரஷில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் இந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சுருக்கேன். கலர் டாட்ச் மோடு தானே. ஹைலைட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை கொடுத்துட்டு ஷேடோ அப்ளை பண்ணலாம். ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு.
ஓ, கலர் டச்சில் இருக்கு. எப்பப்போ மறந்துடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி ஒரு டெக்ஸ்சர், அப்படி ஒரு டெக்ஸ்சர்டு பால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அதுதான் நமக்கு தேவை. இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஓகே, தேவைப்பட்டா. செலக்ட் 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 ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்கா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, டெலிட். ஓகே. ஸோ இப்போ ஒரு பால் மாதிரி தெரியுதுல்ல. ஸோ இதுதான் இப்படிதான் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணோம். எலிஃபண்ட்டோட டெக்ஸ்சர் அப்ளை பண்ணலாம். அப்புறம் மிருகங்களோட டெக்ஸ்சர் அப்ளை பண்ணலாம். மனுஷங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் ப்ரெஷ்ஷை பற்றி பார்ப்போம். ஓகே.